சாம்பார்னாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டான சாம்பார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான். அந்த முள்ளங்கி சாம்பாரை எப்படி பக்குவமாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டேஸ்டான சூப்பரான முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாட்சி சமையல். ஃபர்ஸ்ட் இதுக்கு பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். 1 கப் அளவு துவரம் பருப்புக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கரலாம். இருந்ததுன்னா கண்டிப்பா கொஞ்சமா போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். இப்போ இந்த பருப்பை ஒரு 2 தடவை கிட்ட நான் கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க சூப்பரா கழுவியாச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு துண்டளவுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 4-5 போல மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் போட்டுக்கரலாம். அது கூடவே அது மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2-3 விசில் விட்டீங்கனாலே கரெக்டா இருக்கும். ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க பருப்பு சூப்பரா நல்லா சாஃப்டா மசிஞ்சு வந்துருச்சு. கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா மசிஞ்சு வரும்போது தான் சாம்பார் டேஸ்டா இருக்கும். இப்போ பருப்பு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அடுத்ததா சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நல்ல குண்டு சட்டியா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம், 2-3 மிளகாய் வத்தல். அடுத்ததா முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 போல பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கோங்க. பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கறணும், அப்பதான் சாம்பார் டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு விட்டுக்கரலாம். கடுகு வெடிச்சு வந்தாதான் நல்ல வாசனை வரும். இந்த டைம்ல ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் ஒரு 15-20 போல சின்ன வெங்காயம் போடணும், அப்பதான் சூப்பரா இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல ஒரு 4-5 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சாம்பாருக்கு தக்காளி எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியா போடணும், அதனால ஒரு 3 தக்காளி நல்லா பழமா எடுத்துக்கறணும். அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கூட தக்காளி நல்லா மிக்ஸ் ஆயிட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டா வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த டைம்ல நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் நல்லா சீவிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி போட்டு ஒரு 2 நிமிஷம் மாச்சு வதக்கி விடுங்க, அப்பதான் அதோட பச்சை வாசனை எல்லாம் நமக்கு போகும். இப்ப பாருங்க முள்ளங்கி சூப்பரா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 2 கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கரலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கரலாம். அடுத்ததா கொஞ்சமா வீட்லயே ரெடி பண்ண ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே அந்த முள்ளங்கி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அதையும் எடுத்து இதுல ஊத்தி குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சாம்பார்லயே ஊத்தி அந்த காய் எல்லாமே அந்த பருப்புல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா கிளறி வந்துருச்சு இல்லையா? இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். இப்ப பாருங்க சூப்பரா நல்ல கொதி எலும்பி வந்துருச்சு. முள்ளங்கியும் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கரலாம். நம்ம போடுற காய் நல்லா வெந்து வந்த பிறகுதான் நம்ம புளி சேர்த்துக்கறணும். புளி சேர்த்து ரொம்ப நேரம் சாம்பாரை கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட் இல்லாம போயிடும். புளி சேர்த்த உடனேயே ஒரு 2 கொதி கொதிச்ச பிறகு டக்குன்னு இறக்கிறணும். நீங்க அந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க நான் சொன்ன மாதிரி கொதி எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி அப்படியே இறக்கி அப்படியே ஓரமா வச்சு சுட சுட சாப்பாட்டுல இந்த முள்ளங்கி சாம்பாரை ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா வாவ், வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.